தன்னை ஆயத்தம் செய்து கொண்டார். இன்னும் கொஞ்சம் காலம் தானே வாழை முன்னே சென்று மகிமையின் ராஜ்யம் பெற்று நம்மை மறுரூபமாக்கி சேர்ப்பார். மேகம் சூழ அக்கினி கண்டு இடிமுழக்க தோனியோடு மணவாள் இறங்கினாரே. நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். நாம் எல்லாரும் அவரை எல்லாம் விட்டு பின் சென்று தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். எங்களுக்கு அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இந்த ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த நல்ல இந்த மத்திய நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு பூமியில ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்து ஆண்டவரே இந்த நேற்று எல்லா துன்பங்களையும் ஆண்டவரை போராட்டம் நீக்கி பரிசுத்த ஆவியின் மட்டுமாக பாதுகாத்து கொண்டு வந்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு மகா மேன்மையான உன்னதமான ஆச்சரியமான நாள், வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். காரணம், பரலோகத்தின் தேவன் பூமியோடு பேசப்போகிற அந்த உன்னதமான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உலகத்துக்கு முன்பதாக நீர் யார் என முன் குறித்திருக்கிறீரோ அத்தனை பேரும் இந்த மாபெரும் சத்தத்தை சந்நிதி இறக்கம் பாராட்டும், பேசும், நடத்தும், ஒரு மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரும் அருமை இரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாம் மகிமைப்படுவதால் கிறிஸ்து இயேசுக்குள் அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இந்த 2026 மார்ச் மாதம் இந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:30 மணி நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக கற்றுக் கொடுத்த மகாபீட கிருபைக்காக இந்த நாடு மிக நன்றி சொல்கிறேன். கடந்து தொடர்ந்து ஒரு 2 மாதங்களாக மிகுந்த ஒரு விலகினம், ஒரு பயங்கரமான ஒரு யுத்தத்தை ஒழுங்காதிருக்காப்பா இந்த காரியத்தை சொல்லும்படியாக கற்றுக் கொடுத்த மகாபீட கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். Please stand the Bible and we are going to discuss about important chapter. That is, in what time we are living. நாம் வாழ்கிற இந்த காலம் என்ன? இயேசு கிறிஸ்து மத்தேயு 24 சொல்ல காலம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் ரகசிய வருகின்ற நிறைவேறி கொண்டிருக்கிறதா? இல்லாவிட்டால் உலகமான நியாயத்திற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறதா? அல்லாவிட்டால் பரலோகமானது ஏதாவது ஒன்றை செய்வதற்காக பரலோகம் சில காரியத்தை அடியெடுத்து வைக்கிறதா? பரதீசிலே ஆவிக்குரிய சரீரங்கள் வேலைகள் முடிந்து விட்டதா? ஒரே விதமான கனியை கொடுத்த ஜீவருட்சமானது 12 விதமான கனிகள் கொடுக்கத்தக்கதாக மாற்றமடைந்து விட்டதா? ஆவியானவர் மனவாட்டியை கண்டுபிடித்து விட்டாரா? புதிய எருசலேம் பூமிக்கு இறங்கி வர ஆரம்பித்து விட்டதா? இப்படி பல கோணங்களிலே நாம் ஆராய்கின்ற பொழுது வேத வசனத்தின்படி 1-2 முக்கியமான காரியங்களை பார்த்து கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசி இந்த ஆராய்ச்சி முடித்து நான் செல்ல வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். Please start the Bible, Luke chapter 9. Luke ஆளுடைய சுவிசேஷம். Please start the Bible, Luke chapter 9. Luke ஆளுடைய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 36 வசனங்கள். Luke chapter 9, the verse 26 to 36. லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 26 முதல் 36 வசனங்கள். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவர் வெட்கப்படுகிறானோ அவரை குறித்து மனுஷகுமாரனும் நம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடு வரும்போது வெட்கப்படுவார். இங்கே இருக்கிறவர்கள் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணவும் மரணத்தை ருசிபார்ப்பது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளாக முன்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபமண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகத்தை பார்த்து அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேர் மோசையோட மகிமையோட காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி
அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பேதுரும் அவரோடு இருந்தவர்களும் நித்திரை மயக்கமானவர்களாய் இருந்தார்கள். ஆகிலும் அவர்கள் விழித்து அவருடைய மகிமையையும் அவருடைய நின்ற இரண்டு பேரையும் கண்டார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்று தான் சொல்லுகிறது இன்னதென்று அறியாமல் சொன்னான். இப்படி அவர் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்திற்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். அப்பொழுது இவர் என்னோட நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திற்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் உண்டாகையில் இயேசு ஒருவரே காணப்பட்டார். தாங்கள் கண்டவைகளில் ஒன்றையும் அவர்கள் அந்நாட்களில் ஒருவருக்கும் சொல்லாமல் அடைத்து வைத்திருந்தார்கள். Luke chapter 9, the verse 26. For whosoever shall be ashamed of me and my words of him, shall the Son of Man be ashamed when he shall come in his own glory and in his Father's and of the holy angels. But I tell you of the truth, that be some standing here, they shall not taste of death till they see the kingdom of God. And it came to pass about 8 days after these things, he took Peter and John and James and went up into a mountain to pray. And as he prayed, the fashion of his countenance was altered. And as he prayed, the fashion of his countenance was altered, and his raiment was white and glistering. So verse 29 is very important. And as he prayed, the fashion of his countenance was altered, and his raiment was white and glistering. And behold, there talked with him 2 men, which were Moses and Elijah, who appeared in glory and spake of his disease which he should accomplish at Jerusalem. But Peter and they that were with him were heavy with sleep. And when they were awake, they saw his glory, and the 2 men that stood with him. And it came to pass, as they departed from him, Peter said unto Jesus, Master, it is good for us to be here, and let us make 3 tabernacles, one for thee, and one for Moses, and one for Elijah, not knowing what he said. While he thus spake, there came a cloud and overshadowed them, and they feared as they entered into the cloud. And they heard a voice out of the cloud saying, This is my beloved Son, hear him. And when the voice was past, Jesus was found alone, and they kept it close, and told no man in those days any of those things which they had seen. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. So Luke chapter 9, the verse 26 to 36, there are 3 important subjects there. One is the fashion of the body of Christ was altered. Number 2, they entered in the cloud. Number 3, and Peter said, we shall put 3 tabernacles, and one for you, and one for Elijah, and one for Moses. And what is the important factors which are going to see for that? Why? So please take the Bible and take some pen and pencil and mark it down. And what are we going to discuss? Because the Bible says, Satyate arivigal, Satya ungale vidiyalakum. Truth shall make you free. Whatever the problem you have, whatever the thing, you may lose everything. All the people will throw it out on the street. Doesn't matter if God is with us. மனுஷன் நமக்கு ஒரு வெளிங்கிற பொழுது கர்த்தர் நமது பக்கத்திலாவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்திலாவிட்டால், அவள் கோவணம் ஏறுகையில் நம்ம உயிரோட வெளியே இருப்பார்கள். So if God is with us, will be with us. தேவன் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? Nobody can stand. If God is with us, உலகம் எல்லாம் ஒரு சப்போர்ட் பண்ணி ஆண்டு மாத்திரம் கைவிட்டார்னா பெஸ்ட். எல்லாருமே கைவிட்டு அவர் மட்டும் கைவிட்டார்னா you are a right generation. Hallelujah. Because the stand with us, நம்மோடு இருக்கிறவர், the Lion of Judah. யூதா ஒரு சிங்கமும் தாவீதின் வேறுமானவர். You may please the whole world. நீ உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தலாம், எல்லாருக்கும் நல்லவரா வாழலாம். But if you against the word of God, the judgment will touch your heart only. Be careful about it. எல்லாரும் நல்ல பிள்ளையா வாழ்ந்து வேதத்துக்கும் கர்த்தர் இயேசுவுக்கு விரோதமா
நீ மண்டை கொடுக்கிறதை காட்டிலும் எல்லாருக்கும் விரோதமாய் வாழ்ந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கும் பரிசுத்த வேதாத்துக்கும் பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படிந்து உண்மையான மனிதரை மதிப்பாயானால் நீ பாக்கியவான், நீ புண்ணியவான், நீ கொடுத்து வைத்தவன். Hallelujah. Select. That's very very important. Amen. What a wonderful thought. So, please read the word. Luke chapter 9, the verse 29. Luke on the சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நான் ஒரு முறை வாசிப்போம். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் ரெண்டு பேரும் அக்கியோடே Luke chapter 9, the verse 29. And as we prayed, the fashion of his countenance was altered. The fashion of his countenance was altered. Altered என்ன அர்த்தம்? ஒரு ஷர்ட் டைட்டா இருந்தா எப்படி திருப்பி டெய்லர் ஆல்டர் பண்ணுவானோ அதே போல when he was praying, அவர் ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய சரீரமானது அவருடைய மாம்சமானது ஆல்டர் பண்ணப்பட்டது. It was altered to enter their glory. Hallelujah. I want to set the point today. My dear brothers of God, which God has given the message in 2021 till 24, this message can alter your physical body to enter the glory of God. Please keep the word very carefully. This message can alter. This message can not change, but this message can alter your physical body into the glory body, because it was happened in the year. அவர் ஜெபம் பண்ணும் பொழுது his countenance was altered. அவருடைய முகரூபம் மாறி தமிழ்ல போட்டுருக்கு. ஆனா ஆங்கிலத்துல போட்டுருக்கு. அந்த அந்த மகிமையில போற அளவுக்கு அந்த சரீரமானது ஆல்டர் பண்ணப்பட்டது. ஹalleluya. Hallelujah. Jesus Christ is same yesterday, today and forever. இன்னைக்கு கர்த்தர் நீங்க கொண்டு பேசுகிற செய்தியானது இந்த மண்ணான சரீரத்தை அந்த மகிமையை சரிபார்ப்பாத உன்னை ஆல்டர் பண்ணும். Hallelujah. Hallelujah. The Lord can do the change. The change can enter the body of Christ. You will never see a death room over the world. Ha! What a wonderful God. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, this message can alter. அவர் ஜெபம் பண்ணுகையில் தமிழ் படிங்க. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய முகரூபம் மாறிற்று. ஆமென். அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே Hallelujah. When he was praying, his countenance was altered. Heaven declared the word served the flesh, and now the word will become flesh, and the flesh and the blood and the word is prayed to God. Now what happened? The countenance was altered because the flesh can enter the glory of God. Hallelujah. வார்த்தை மாம்சமாகி பூமியில வந்த பொழுது வார்த்தையானது மகிமைக்குள் பிரவேசிப்பதற்காக, அந்த வார்த்தை மாம்சமானது மகிமைக்குள் செல்வதற்காக ஆல்டர் பண்ணப்பட்டது. Hallelujah. The fashion of the countenance was altered. நண்பர்களே, the first promise which God has given to us is, தேவன் நமக்கு கொடுக்கிற முதலாவது வாக்குத்தத்தம் என்ன? Today onwards, the message of God 2021 ஜூலை 24 தேவன் பூமிக்கு அனுப்பின மெய்யான கூட சத்தியமானது உன்னுடைய சரீரத்தை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக, ஆல்டர் பண்ணுவதற்காக தேவன் இந்த செய்தி பூமியிலே பேசிக் கொண்டிருக்கிறார். Hallelujah. 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 No more message in the world. இனி பூமிக்கு பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி மெய்யாகவே வரவே வராதுப்பா. Hallelujah. Hallelujah. I can prove with the word of God. Because if you take the Bible, it's a three part, Old Testament and the New Testament and the revelation of Jesus Christ. பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, வெளிப்பாடு. Now when the Old Testament is over, God sent John the Baptist in the year to finish the work of all the prophecy, all the kingdom, all the saints and all the wise men. Everything has been finished in the flesh of the John the Baptist in the wilderness because
preach the Old Testament and followed by the word flesh, the name of Jesus Christ was welcomed in Jerusalem. It's the end of the Old Testament. Hallelujah. Hallelujah. பழைய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஞானவான்கள், நியாயாதிபதிகள், ராஜாக்கள், தீர்க்கதரிசிகள் அத்தனுடைய வேலையை முடிப்பதற்காக தேவன் ஏசாயா 43 படி யோவான் ஒரு மாம்சத்தை அனுப்பி பழைய ஏற்பாட்டை முடிவு கொண்டு வந்து புதிய ஏற்பாட்டை ஆரம்பித்தது போல தேவன் புதிய ஏற்பாட்டை முடித்து வெளிப்பாட்டை இந்த இந்திய தேசத்துல 2021 ஜூலை 24 ஆரம்பித்தார். ஹalleluya. Hallelujah. Very important. I want to stress this chapter very important. 9:26. என்னை குறித்தும் அவர் ஜெபமனுகையில் அவருடைய கௌரவம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்னி மோசேயே என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு. I want to now this is the time of the transformation. இது மறுரூபத்து நேரம். அதாவது வார்த்தை தீர்க்கதரிசனம் நிறைவேறுகிற நேரம் உண்டு, வார்த்தை மாம்சமாக நேரம் உண்டு, வார்த்தைக்கு ஒரு மறுரூபத்து நேரம் உண்டு, வார்த்தைக்கு ஒரு மரணத்தின் நேரம் உண்டு, வார்த்தைக்கு ஒரு உயிர்த்தின் நேரம் உண்டு, வார்த்தை மறைந்திருந்து 40 நேரம் உண்டு, வார்த்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் உண்டு, வார்த்தை அக்கிரம நாவுகளோடு உண்டு, வார்த்தை மாம்சமான சரீரத்தை ஸ்தாபிக்கவும் நேரமும் உண்டு. நீங்கள் எல்லாம் முடிந்த ஒரு காரியங்கள். Now I want to stress very carefully. Now this is a time of the transformation. மறுரூபமான இயேசு கிறிஸ்துவுடைய மாம்சமானது நல்ல கவனிக்கணும் பிரதர். When the flesh of the body கிறிஸ்துவின் அந்த வார்த்தை மாம்சமானது மறுரூபமாக அது ஆல்டர் பண்ணப்படுகிறது. என்ன பண்ணப்படுது? இப்போ இந்த வீட்டை எனக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ண நினைச்சுவேன், ஆல்ட்ரேஷன் பண்ண மாத்து. அதே போல அதே வீடுதான் ஆல்டர் பண்றது. எதுக்கு அந்த மறுரூபத்தில் போறதுக்காக. அதே போல ஆட்டுக்கிட்ட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டா இந்த பூமியில ஒரு மாம்சம் ஆல்டர் பண்ணப்படணும். அதுதான் சரிதான். எப்படி இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் பூமியில அந்த மறுரூபத்து போதும் ஆல்டர் பண்ணப்பட்டுச்சோ, அதே போல இந்த கடைசி காலத்துல அந்த வேர்டு வார்த்தை மாம்சமாகியது சத்தியத்தை குணரமா கூட்டு வருகிற பொழுது நீங்க பார்ப்பது ரொம்ப முக்கியமான, நான் ஆழமா பேசுறேன். நீங்க பார்ப்பது ஆட்டுக்குட்டியாருடைய மெய்யான நிஜமான ஒரு காரியம். ஹalleluya. யோவான் கண்ட ஆட்டுக்குட்டியானவர் இவரே. ஹalleluya. வெளிப்பாட்டில் ஆட்டுக்குட்டியானவர் இவரே. வெளிப்பாட்டுக்குள் யோவான் கண்ட ஆட்டுக்குட்டியானவர் இவரே. இனி மறைக்கு ஒண்ணுமே இல்லப்பா. Now when John has seen the Lamb of God in the book of Revelation with his 7 eyes and 7 hearts in the woman book. Hallelujah. Now in 2021 God came down in India in another form in the Lamb of God in the name of the true tabernacle to prepare his beloved bride in the young to alter her body equal to him. Hallelujah. Hallelujah. I feel the presence of God. Hallelujah. எப்படி யோவான் என்ற தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்பாட்டுக்குள் ஆட்டுக்குட்டியாக இருந்தாரோ, அதே போல வெளிப்பாட்டுக்குள் ஆட்டுக்குட்டியானவரை இருந்தவரை நீங்கள் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாக மெய்யான கூடாரமாக பார்க்கிறீர்கள். இவைகளை நாங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம். ஹalleluya. இவைகளை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் தேவன்
எங்களுடைய சரீரங்களை ஆல்டர் பண்ணினார், செதுக்க வேண்டியதை செதுக்கினார், எடுக்க வேண்டியதை எடுத்தார், உடைக்க வேண்டியதை உடைத்தார், பிடுங்க வேண்டியதை பிடுங்கினார், நட வேண்டியதை நட்டினார், இடிக்க வேண்டியதை இடித்தார், கட்ட வேண்டியதை கட்டினார், கொடுக்க வேண்டியதை கொடுத்தார், எடுக்க வேண்டியதை எடுத்தார். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி ஒரு சக்தி நம்மை வெல்வதில்லையே, இனி ஒரு சக்தி நம்மை வெல்வதில்லையே, என்றென்றும் ஜீவிக்கும் நல்லுலகமே, என்றென்றும் ஜீவிக்கும் நல்லுலகமே. ஆளு வாசனை லூக்கா 9:29. Luke chapter 9 verse. அவர் ஜெபமுறையில் அவருடைய குதிரமும் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு. நல்லா கவனிங்க, எத்தனை திகழ்ந்தாங்க. ஆனா மருவத்துல வார்த்தை மாம்சம் மருவத்துப்படுகின்ற பொழுது மோசே யாரு? மோசே யாரு? அவனுடைய சாயலை கண்டவன். அவன் கர்த்தருடைய சாயலை காண்கிறான் அப்படின்னாரு ஆண்டவர். கர்த்தருடைய சாயலை கண்டவனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல யாரு கர்த்தருடைய சாயலை முகமா கண்டானோ, யாரோட அவருடைய பின்புறத்தை பார்த்தானோ, யார் அவருடைய வீட்டில் உண்மையில வேலைக்காரனா இருந்தானோ அவனை மட்டுமே மறுரூபத்திற்கு அவர் பூமிக்கு வரவழைத்தார். அல்லேலூயா. ஆபிரகாமை கூப்பிடல, ஈசாக்க கூப்பிடல, யாக்கோபை கூப்பிடல, ஏசாயா வரல, எரேமியா வரல, ஓசியா வரல, தாவீது வரல, தானியேல் வரல, சாலமோன் வரல. நல்ல பைபிள் படிக்க சார். சும்மா நாம ஆட்டிட்டு கல்யாணம் எப்படியா போவார்? எவன் சொன்னான்? Why God invited 2 prophets? God is Moses and another Elijah. Why God not invited for the transformation? For Abraham, Isaac and Jacob. ஏன் கூப்பிடலையா? ஏன் கூப்பிடல? சும்மா நாங்க பேரும் நீங்க பேரும் எப்படி சார் போவீங்க? கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி மனித உபதேசத்துல, கண்ட உபதேசத்துல, பிள்ளையார் உபதேசத்துல கோர ஏற்று பேசுற பாவத்துள்ளாகி இரண்டு செத்து வேறற்ற மரமாகி கரையற்ற நாசமா போயிட்டு மகிமையில போவோம், மறுபத்து போவோம். எங்க சார் நடக்கும்? எல்லா ஒழித்து மண்ணாடி போட்டுக்கிட்டு நியாய தீர்ப்பிலே பதில் சொல்ல வேண்டும். Judgment is waiting for us. நீங்க எப்படி வேணா வாழலாம் சார். But the day நியாய தீர்ப்புல இந்த சத்தம் 10 மடங்கு காதுல கேட்கும். ஹalleluya. அன்னைக்கு தெரியும் சார், அதுவரை தெரியாது. தெரியவே தெரியும். நல்ல பைபிள் படிச்சு பாருங்க. Why God invited Moses? நான் ஒன்னோட வசனத்தை விட்டு தான் நேரம் ஓடிடும். அதனால ஏன் மோசையை மட்டும் அவன் கூப்பிட்டாருன்னா, அவர் வீட்டில் உண்மையுள்ள வேலைக்காரன். நம்பர் 1, கர்த்தருடைய சாயல முகமாய் பார்த்தவன், கர்த்தருடைய பின்புறத்தை பார்த்தவன், கர்த்தருடைய சத்தத்தை நேரடியா கேட்டவன், 3 அனுபவத்துக்குள்ள வந்தவன். முச்செடியை சந்திச்சான், சீராமேல சந்திச்சாரு, கூடாத்துல சந்திச்சாரு, பரலோகத்துல சாயலை பார்த்தவன், பரலோகத்துல நிழலை கண்டவன். இவனை தான் இத்தனை தகுதி உள்ள ஒரு மோசையை தான் வார்த்தை மாம்சம் பூமிக்கு வந்து மறுரூபமாகும் போது பரலோகம் அனுப்பிச்சே தவிர ஆபிரகாம் அனுப்பல, ஈசாக்கு அனுப்பி அவரோட சாப்பிட்டாங்க. ஆபிரகாம் மறுரூபத்துக்கு வந்திருக்கலாமே, ஈசாக்கு வந்திருக்கலாமே, யாக்கோபு வந்திருக்கலாமே சார், ஏன் தாவீது வந்திருக்கலாமே? ஏன் நண்பர்களே, எப்படி அத்தனை பேர் இருந்தாலும் மோசே மாத்திரம் அந்த மறுபத்து வந்தானோ, அதே போல சபைக்குள் உள்ளவன் எல்லாம் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் வந்து போவாங்கிறது வேதத்துல இல்லவே இல்லை. ஹalleluya. தேவன் உலகத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள்ளாக அவருக்காக தேவன் யாரை முன்னிறுத்திருக்கிறாரோ ஆட்டுக்குட்டிய கல்யாணம் வந்து அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான் என்று எழுதி சொல்ல கேட்டேன். நல்ல பைபிளை படிக்கும் வாசி. அப்பொழுது மோசேயும் அன்னியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு. எப்படி காணப்பட்டாங்க? மகிமையோட காணப்பட்டு. நல்லா கவனிங்க.
மோசே ஆண்டு அடக்கம் பண்ணாரு. இது வரைக்கும் சரீரத்தை காணல. எலியை எடுத்துக்கிட்டாரு, அவன் சரீரத்தை காணல. ஏதோ எடுத்துக்கிட்டாரு, அந்த சரீரத்தை காணல. 40 நாள் பூமியில சுற்றி உலாவுன இயேசு மேகத்துல போனாரு, அதையும் இன்னும் காணல. இப்படி பூமியில போற நிறைய சரீரத்தை காணாமப்பா என்ன செய்யற சொல்லுங்க. என்ன கூட நாங்க பேசுற செய்தி கூட புதுசா தெரியணும். நீ பைபிள் நல்லா படிச்சு பாருங்க. ஏலோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரனை பெற்றான். ஏலோக்கு சிபி பாஸ் இல்ல, கல்யாணம் கட்டாத பாஸ் இல்ல சார், சன்னியாசி இல்ல. நல்லா பைபிளை படிங்க. பிற்காலத்தில் மனசாட்சி சொல்ற பொய்யரோட மாயத்தினாலே அநேக பிசாசு உபதேசங்களுக்கும் என்ன சொல்றாங்க, விவாகம் பண்ணாது இருக்கவும். எவெல்லாம் கடவுள் அழைக்கப்படாம அண்ணல் ஆக்கப்படாம நீ கல்யாணம் கட்டா நீ எவன் பேசுறானோ அது பிசாசு உபதேசம். ஹல்லேலூயா. வேகத்தை பார்த்து விவாகப்படுறது நல்லது. நான் ரொம்ப ஆராய்ந்து கடவுளை பணிவிட்டப்ப எனக்கு ஒரே தகுதி தான் உண்டுப்பா. தயவுசெய்து நீங்க பாஸ்டர் பிரதர் இல்லை, நீ சுவிசேஷகனா இல்லை, நீங்கள் போதகனா இல்லை, நீ அப்போஸ்தலனா இல்லை, நீ தீர்க்கதரிசியா இல்லை. அப்படி எப்படி பிரசங்கம் பண்ணலாம்? இப்ப இந்த 5 பேர் சபைக்குள்ளவன், சபையே இல்லை, அது அந்த 5 போஸ்ட் இல்லை. கடவுளை பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன். அது சில பாடத்தை சொல்லிக் கொடுத்தாரு, அதை ஒன்று டீச் பண்ணணும். பாட்டில் பிசியோட படிச்சிருக்கிறேன், அதனால பிள்ளைகளை டீச் பண்ண முடியும். அதே போல கடவுளை பள்ளிக்கூடத்தில் சில டாபிக் சொல்லி கொடுத்தாரு, அதை டீச் பண்ணிட்டு நான் என் ஓட்டத்தை முடிக்குமே தவிர மற்ற எந்த வேலையும் வேலை கிடையாது. இப்போ மருவத்துக்கு பரலோகம் யார் அனுப்புது? மோசேயும் எலியாவும். ஏற்கனவே யாரெல்லாம் இருக்கிறா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஏனோக்கு எல்லாம் இருக்காங்கல்ல. ஏன் 2 பேரை மட்டும் அனுப்புறாரு? தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். பரலோகத்துல இருந்து பூமியில மறுவு நடக்கும்போது எப்படி மோசையும் எலியாவும் மட்டும் பூமிக்கு வந்தாங்களோ அதே போல ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்கும் போதும் பூமியில இருந்து கும்பலெல்லாம் போக முடியாது சார். யாரையாலும் முன்குச்சிக்காரோ அவன் மட்டும்தான் போவான். அதனால நீ முட்டுறது, நீ மோதுறது, நீ நடிக்கிறதுல வேஸ்ட். ஹல்லேலூயா. பேச புரியுதா சார்? டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும் போது முதல்ல யார் வரா? ஒரு மறு நடக்கும்னால 7 காரியங்கள் நடந்தது. நம்பர் 1, ஆண்டவர் அந்த நாளை முன்குறிக்கிறார். அந்த நாளை முன்குறிக்கிறார். நம்பர் 2, யாரெல்லாம் தாமட வரணும்னு முன்குறிக்கிறார். நம்பர் 3, அவருடைய முகம் ஆற்றப்படப்படுகிறது. நம்பர் 4, அதுக்கு முன்னால பரலோகத்துக்கு போற யாரெல்லாம் வரணும்னு சொல்லி அவர் குறிச்சு வந்தாரு. நம்பர் 5, மேகம் சூழ்கிறது. நம்பர் 6, சத்தம் கேட்கிறது. நம்பர் 7, 3 கூடாரங்களை போடும்படியாக பேரு தன் அறியாமல் புலம்புகிறான். இந்த 7 காரியத்தை உள்ளடக்கிறதுக்கு பேர் தான் மறு ரூபம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. இந்த மறுரூபத்தை பெற்ற கிறிஸ்துவின் மாம்சமும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டது. இந்த மறுரூபத்தில் பிரவேசித்த பேரும் யோவான், யாக்கோபு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து காத்து கிடக்கிறார்கள். இந்த மறுரூபத்திலே வந்த மோசேயும் எலியாவும் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே மீண்டும் வந்து மரிக்க போகிறார்கள். அப்படியானால் மரணம் ஏன் மறுரூபத்தினால் ஜெயமாக விழுங்கப்படவில்லை என்பது என்னுடைய தார்மீகமான கேள்வி நண்பர்களே. ஹல்லேலூயா. Can you answer the question? பதில் சொல்லுங்க சார். மறுரூபம் என்பது ஆட்டுக்குட்டி கல்யாணத்துக்கு முன்பாக மேன்மைப்பட்டது அல்ல. மகிமை என்பது ஆட்டுக்குட்டி கல்யாணத்துக்கு முன்பாக மேன்மைப்பட்டது அல்ல. எடுத்துக்கொள்ளப்படுவது ஆட்டுக்குட்டி கல்யாணத்துக்கு முன்பாக மேன்மைப்பட்டது அல்ல. மரணமானாலும் உயிர்த்தெழுதலானாலும் எதுவாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியான கல்யாணமே மகா மேன்மையானது. ஹல்லேலூயா.
அன்றியும் மோசே எலியா என்னும் ரெண்டு பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடைய சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எதை பற்றி பேசுறாங்க? அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். மறுபத்தில் போய் மரணத்தை பற்றி பேசிருக்கிறாங்க. அப்போ transformation is a place in which the discussion of the elderly prophets with the word of flesh and to continue to finish the death and resurrection in the Jerusalem. This is a core protocol of the temple. இதான் பரலோகப்பட்ட ஒரு உண்மையான ஒரு protocol. அப்படியானால் வார்த்தை மாம்சமாகிறதுக்கு ஒரு புரோட்டோகால் போட்டாரு. வார்த்தை சரீரமாகிறதுக்கு வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்து, வார்த்தையின் சரீரம் சபை, வார்த்தையின் எலும்புதான் மனவாட்டி. ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்து, ஆமென். வார்த்தை சரீரம் மாம்சம், வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்து, வார்த்தை சரீர சபை, வார்த்தை எலும்பு. இப்போ நல்ல படிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோட மாம்சம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு, சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஆனா அந்த அந்த எலும்புக்கு புதுசா மாம்சம் வரப்போகுது. நான் பேச இசைக்கு 30 எடுத்து வாசித்து பாருங்க. A new flesh can cover the old bone. புதிய மாம்சமானது பழைய எலும்பை கவர போகிறது. ஹல்லேலூயா. எலும்பு பழசு, மாம்சம் புதுசு. எலும்பு பழசு, ஆவி புதுசு. எலும்பு பழசு, வார்த்தை புதுசு, நரம்பு புதுசு, தோல் புதுசு, வாழ்க்கை புதுசு. இதுதான் நம்முடைய இந்த மண்ணான சரீரத்தை கல்யாண வீட்டுக்கு போறதுக்காக எப்படி இயேசு கிறிஸ்து வார்த்தை மாம்சத்தை மறுத்து கொள்வதாக ஆல்டர் பண்ணப்பட்டதோ அதே போல இந்த பூமியிலே தேவன் இந்த மெய்யான புராணத்தின் சத்தியத்தின் மூலமாக நம்முடைய மண்ணான சரீரத்தை ஆல்டர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்கு ஆல்டர் பண்றாரு? இந்த மண்ணான சரீரத்தை ஆட்டுக்குட்டியான தோலுக்குள்ள போய் பிக்ஸா இருக்கு. எப்படி எப்படி பிக்ஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆல்டர் பண்றாரு. அல்லேலூயா. ஏனென்றால் அழிவுள்ள அழியாமை சோதரிப்பதில்லை. நல்ல பைபிள் படிங்க. அப்போ அறிவத்தோடு யோசேப்பால் சுற்றப்பட்ட அந்த ஆட்டுடைய தோலுக்குள்ள இந்த ஜென்ம சரீரத்தை கொண்டு பிக்ஸ் பண்ணுவதற்காகத்தான் தேவனுடைய கடைசி நாட்களிலே மெய்யான கூடாரத்தை 2021 ஜூலை 20 பூமியில் அனுப்பினார். இந்த கூடாரம் என்பது நீங்கள் பார்க்கிற கூடாரமானது யோவான் வெளிப்பாட்டிலே 5ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே கண்ட அந்த வசனத்துடைய மறு பதிப்பு தான் நீ பார்க்கிற மெய்யான கூடாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். வாசிங்க Revelation chapter 5 verse 6. வெளிப்படுத்தல் 5. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 மூப்பர்களுக்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பருக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது. கண்கள் பூமிக்கு அனுப்புகிற தேவனுடைய 7 ஆவிகளையும், அந்த கண்கள் நல்ல கவனிங்க, பூமி எங்கும் அனுப்புகிற 7 ஆவிகளையும். அப்போ சில காலத்துல அந்த 7 கண்ணு வந்திருந்தா அனுப்பப்பட்டு எழுதப்பட்டிருக்கணும், அனுப்பப்படுகிற. அப்போ சில காலத்துல திருச்செவி காலத்துல ஆட்டுக்குட்டி 7 கண்கள் அனுப்பப்படவில்லை என்பது வெளிப்படுத்துற புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நிரூபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. Sir, read the Bible very carefully. ஆமென். அப்பொழுது வாசிங்க. அப்பொழுது இது அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களை உடையதாக இருந்தது.
சன்னிம சபையாகிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்களுக்கு பிறகு, உபதேசத்துக்கு பிறகு, ஸ்நானத்துக்கு பிறகு, கனிகளுக்கு பிறகு, வரங்களுக்கு பிறகு, மரணத்துக்கு பிறகு, அடக்கத்துக்கு பிறகு, உயிர்த்தத்துக்கு பிறகு, ஜீவத்துக்கு கனியை புசிப்ப தகுதி பெற்ற அந்த நிலைமைக்கு பிறகு ஆட்டுடைய கண்கள் பூமியில் அனுப்பப்பட வேண்டுமே. அந்த ஒவ்வொரு கண்களும் ஒரு செய்தியை கொண்டு வர கண்டு அந்த கூடாரத்துக்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட எம்பெருமான் இயேசு கிறிஸ்து மெய்யான ஆசாரியர் இருக்க கண்டு the secret has to be fulfilled. அங்கே தேவ ரகசியம் நிறைவேற கண்டு. Amen. That place, the bride has to be prepared himself. மணவாட்டி ஆயத்தமாக கண்டு. Hallelujah. Hallelujah. இந்த சத்தம் சும்மா போகாது சார். இந்த சத்தம் சும்மா நான் பரவத்துக்கு போகாது. அது எதுக்கு பூமிக்கு வந்துச்சோ அதை முடிச்சுக்கிட்டா போகும். முடிஞ்சா மோதிப்பார், முடிஞ்சா என்ன வேணாலும் பண்ணிப்பாரு சார். ஹல்லேலூயா. காரணம் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோம், தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோம், தாம் அழைப்பதில் விழிப்புடன் நிறுத்தவல்லோர். உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், உழைத்திடுவோம் மிக ஊக்கமுடன், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமதில், அங்கு பிழைத்திடவே அன்ப சமூகமதில். ஆனந்த பாடல்கள் பாடிடுவே எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவே, எந்த ஆத்துமனே சரை புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. அனைத்தும் உள்ளவர். தாய் கர்ப்பத்தை உருவாக்குவதை தெரிந்து கொண்டவர் பெரியவர். எலியாவின் பாலிலை காட்டிலும் எலியாவை அழைத்தவர் பெரியவர். மோசனுடைய எல்லா காரியத்துக்கும் மோச அழைத்தவர் பெரியவர். சார் சாரி பார்த்து வீட்டுல ஒரு அப்பத்து கையிருந்ததுனால அவன் எலியா இல்லையா? எவன் சாரி பார்த்து வீட்டுல போய் ஒரு சின்ன ரொட்டி கையிருந்தாரோ அவரே அக்கினிமான குதிரை போக தகுதி பெற்று என்பதை மறந்து போகாதே உலகமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ யாரை தச்சுடு குமாரன் கொலை செய்தாயோ அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தாதி கர்த்தர், அவரே ரட்சகர், அவரே மீட்பர், அவரே ராஜாதி ராஜா, அவரே கர்த்தர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. 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 அவரே வார்த்தை மாம்சம் வெட்டுகளையும் காட்டுதல் புசித்ததுனாலே அவன் காட்டுகிறான் இல்லை, அவரே யோவான் சாணகன், அவரே ஒரு வழியை ஆயத்தப்பட்டு தடுக்கப்பட்ட ராஜகுமாரன். ஹல்லேலூயா. அனங்கே இருந்தாலும் எஸ்தரே ராஜகுமாரத்தி. Amen. What a wonderful God. It's a royal message. Which God has sent to us. But Revelation chapter 5 verse 6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட ஒன்றவாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பொருளுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாக இருந்தது. அந்த கண்கள் பூமிக்கு மறைக்கப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இந்த 7 கண்கள், இந்த 7 ஆவிகள் சும்மா நீ போட்டுக்கிற ஜெப வீட்டுக்குள்ள உன் கள்ள கோகைக்குள்ள இந்த 7 ஆவிகள் உலக முடியாதுப்பா. ஹல்லேலூயா. என் வீடு எல்லா சகல ஜனங்களுக்கும் ஜெபம் என்ன பண்ணும்? அது என்ன ஆயிட்டா? கள்ள கோகைக்குள்ள கண்ணுடைய 7 கண்களை ஆகும். அதுக்காக தான் வாசி எபிரேயர் 8ஆம் அதிகாரம் அந்த வசனத்தின்படி எபிரேயர்
இதோட age. பரிசுத்த தலத்திலும் பரிசுத்த நகரத்திலும் மனுஷரால் அல்ல மனுஷர் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரம். கடவுள் கூடாது போடுறது. அந்த சர்ச்சி சார் குத்துவிளக்கு இருந்தால் நட்சத்திரம் இருக்கும். நட்சத்திரம் குத்துவிளக்கு போன பிறகு இந்த சபனை கடவுள் கூடாது போடுறது. நல்ல பைபிளை படிக்கணும். After churches, after 7 stars removed from the air, அவருடைய 7 குத்துவிளக்கையும் 7 நட்சத்திரம் நீக்கிற பிறகு நல்ல கவனிங்க, சபையின் தூதன் ஒருவனுக்கு எக்காலம் கிடையாது. நல்ல பைபிளை முட்டி முட்டி படிச்சு பாருங்க. God will never give the trumpet for any angel of God. The power of God is there. See the word of God. Now, the secret of God has been finished. படி. பரிசுத்த தலத்திலும் மனுஷரால் அல்ல. அங்கதான் வசனம். மனுஷரால் மனுஷன் அல்ல. அங்க மனுஷனுக்கு இடமே இல்லை. அப்போ அது சர்ச்சை நல்ல பைபிளை சொல்லி கொடுத்துறேன். கிறிஸ்து சரீர சபைக்கு பிறகு மனுஷனால் அல்ல. அப்படின்னா அர்த்தம் அங்க மனுஷனே இல்லை, மனுஷ உபதேசம் இல்லை, மனுஷனுடைய மாம்சம் இல்லை, மனுஷனுடைய சரீரம் இல்லை, மனுஷனுடைய எந்த காரியம் இல்லை. தேவாதி தேவன் இன்னொரு சாயலிலே தான் குடியிருப்பதற்காக ஒரு கூடாரத்தை போட்டார். ஹல்லேலூயா. அதை கட்டுவதற்காக ஆட்டி 7 கண்ணில் அவர் அனுப்பினார். அதை பாதுகாப்பதற்காக 7 கொம்புகளை வைத்தார். அங்கே எக்காலத்தை சத்தத்தை முடித்தார். இடி முழக்கத்தை நிறுத்தினார். மின்னலை நிறுத்தினார். ஜீவச்சமானது 12 கரையில் கொடுக்கிற மறுமாக்கப்பட்டது. பரதீசிலே ஆவிக்கிற சரீரத்தின் காரியங்கள் நிறுத்தப்பட்டு விட்டது. சார் பரதீசில இனி பூமியில மறிக்கிறவனுக்கு பரதீசில ஆவிக்கிற சரீரம் சத்தியமா இல்லப்பா. ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி போய் சொன்ன பாச நம்பிராத ஆடே. உனக்கு முன்னாடி இருக்கிற நைப்ப இல்ல நசபகடகார ஏமாத்றான்டா, ஏமாத்றான். எப்படி ஆட்டை வெட்டி கொலை காட்டுவாரோ அதே போல கள்ள உபதேசத்தை சொல்லி உன்னை ஏமாத்றான். ஆடே மேய்ப்பர் வெளியிருந்து கூப்பிடுகிறார். Come out from the holy church. Come out from the denomination. Come out. The good shepherd is calling you. கர்த்தர் நீப்புற இருக்கிறார். நான் தாழ்ச்சியடையே அவர் என்னை நேற்று அமர்ந்த தண்ணி இம்பெருமானியே சிங்கசூர் மேய்ப்பர இருப்பார் என்று சொன்னார். அவருடைய புல்வெளிகளை மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் நடத்துவார். ஆத்ம கிடைப்பால் உண்டா. உன் ஜீவன் சந்தோஷப்படும், உன் ஆத்மா மகிழும். இந்த மாபெரும் சத்தியத்தை தேவன் பூமிக்கு சும்மா அனுப்பல சார், சும்மா அனுப்பல, சும்மா அனுப்பல. என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்களால் என்னெல்லாம் முடியுமோ செய்து பாருங்க. ஒண்ணும் முடியாது. ஏனென்றால் அழைத்தவர், அவர் முன்குறித்தவர், அவர் நோக்கத்துக்காக நம்ம தேர்ந்து கொண்ட ஆண்டவர் எப்படி கைவிடுவார்? பரவாயில்ல சார், லாஸ்ட் மறித்து போறானா பரவாயில்ல, அடக்கம் பண்ணிட்டாங்களா பரவாயில்ல, 4 நாள் ஆகி போச்சா பரவாயில்ல, நகரம் போதா பரவாயில்ல, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் வருவார், அவர் வருவார். அவருக்கு அவர் சிறைகளாக இருந்தவன், அவர் வரும்போதெல்லாம் தண்ணீர் கொடுத்தவன், அவர் வரும்போதெல்லாம் கையெழுத்து கும்பிட்டவன் எப்படி கல்லறை குதித்து போவார்? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிறைகளாக லாசரு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார். பரவாயில்ல, 4 நாள் ஆகி பரவாயில்ல, இயேசு வருவார். எல்லாரும் கேட்டாங்க பரவாயில்ல சார், கைவிட்டாங்க பரவாயில்ல, டாக்டர் செத்து கொடுத்தாரா செத்து பரவாயில்ல சார், இயேசு உயிரோடு இருக்கிறார், வார்த்தை உயிரோடு இருக்கிறது, சத்தியம் ஜீவன் என்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. எப்படி மறிப்பார்? எப்படி நாசமும் பட்டைமனை மேற்கொள்ள முடியும்? இஸ் இட் பாசிபிள்? ஃபெய்த் ஆஃப் காட். தேவனுடைய ராஜரிகமான சத்தம், தேவனுடைய உண்மையான ஊழியம் இந்த பூமியிலே அவரால் சாதிக்கப்பட்டு, அவருடைய கண்களால் பாதுகாக்கப்பட்டு, அவருடைய சத்தத்தால் கட்சிக்கிற இந்த தருணத்தை
விட்டு விடாதேனே இந்த தருணத்தை விட்டால் வருந்துவா கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனும் தாமதம் செய்யாதேவா அழைக்கிறார் அழைக்கிறார் வேறொன்றே வருந்தி அழைக்கிறார் 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 பாவி ஓடிவா உன்னை அழைப்பவர் யாரென்றறிந்தாயா காதலை தட்டும் சத்தா நீ கேட்கவில்லையா விண்ணுலகத்தின் மகிமை துறந்த கிறிஸ்து இயேசுவே அழைக்கிறார் அழைக்கிறார் வேறொரு மருந்தி அழைக்கிறார் 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 பாவி ஓடிவா. So I want to summarize the message of God. தேவனுடைய செய்தியை நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ண சொல்ல விரும்புகிறேன். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்தை முடிப்பதற்காக யோவான் சானகரையும் வார்த்தை மாம்சத்தை அனுப்பி யோவான் சானகரும் இயேசு கிறிஸ்து பூமியில் நிற்கின்ற பொழுது பழைய ஏற்பாடு எழுதப்பட்ட புத்தகமாக இருந்தது, புதிய ஏற்பாடு எழுதப்படுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருந்தது. அல்லேலூயா. அதே போல சபையின் காலத்துக்கு பிறகு வெளிப்பாட்டுக்குள்ளே சபையுடைய காரியம் முடிந்த பிறகு ஆட்டுக்குட்டியானவர் 7 கண்களையும் 7 கொம்புகள் உடையவராய் பூமியிலே நின்றார். அதை யோவான் பார்த்தான். அதனுடைய பரிபூர்ணமானது 2021 ஜூலை 24 இந்த இந்திய தேசத்துக்கு ஆட்டுக்குட்டியானவர் இன்னொரு கூடாரமாக பூமிக்கு இறங்கி வந்தார். ஹalleluya ஹalleluya. அந்த கூடாரத்துக்குள் காலத்தின் சத்தியம் இருக்கிறது, கடைசி வெளிச்சம் இருக்கிறது, தேவ ரகசியம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது, மணவாட்டி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார், மணவாளன் குடியிருக்கிறார், சத்திய வேதத்தில் அசைவாடுகிறார். நித்திய போக பாதை தெளிவாக காண்கிறது. அந்த பாதையிலே ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது, ரத்தம் தெளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya. இடிகள் நிறுத்தப்பட்டு விட்டது, மின்னல்கள் நின்று விட்டது, குத்தவிளக்கு மூடப்பட்டு விட்டது, நட்சத்திரங்கள் பிடிக்கப்பட்டு விட்டது. அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், மரங்கள், ஊழியர்கள், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், ஹalleluya பிரமாணத்திலே நிறுத்தப்பட்டு விட்டது சொல்ல கேட்டு ஹalleluya. நீ கேட்டாலும் சரி, நீ கேட்காவிட்டாலும் சரி, நியாய தீர்ப்பிலே இந்த சத்தவனை சந்திக்கும், அங்கே நான் நிற்போம். But the belief or not is a royal food. தேவன் நமக்கு ராஜரிகமான உணவை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஹalleluya ஹalleluya. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இவருக்கு தான் கல்யாணம், இவருக்கு தான் கல்யாணம். அப்படியானால் எவ்வளவு ஒருத்தி அவர் மெய்யான கூடாரமாக பூமியில வந்து, எம்மா இதான் காலத்தின் சத்தியம், சரி ஆண்டவரே, எம்மா இதான் கணேச வெளிச்சம், சரி ஆண்டவரே, எம்மா தேவரசன், சரி ஆண்டவரே, இதான் நான் குடியிருக்கிற இடம், சரி ஆண்டவரே, இதான் என்னுடைய ஏழு, சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 100க்கு 100 எவள் அவருடைய பரிபூர்ணமான பரிமாணத்தை கண்டுகொண்டு சொல்லுகிறாளோ அவளை தவிர வேறு ஒருத்தியும் மனவாட்டை இருப்பது எப்படி? ஹalleluya ஹalleluya. வார்த்தைங்கிற மனவாட்டுக்கு சக்தி மட்டுமே மனவாட்டியா இருக்க முடியும் நண்பா. வார்த்தைங்கிற பரிபூர்ணமான மனவாளனுக்கு சத்தியங்கிற ஒரு குமார்த்தி மட்டுமே மனவாட்டியா இருக்க முடியும். பஸ்ஸினுடைய காரியம் முடிந்து விட்டது, பஸ்ஸுக்கு தலையில கீழே இல்ல, அதான் சொன்னதை கழட்டி விட்டா, கிறிஸ்து சபை விட்டு கிருமியால போய்விட்டது. இருக்கிறவன் கள்ள அப்போஸ்தலன், கவனமுள்ள வேலைக்காரன், கோர ஏற்றுமதி பாவத்துக்குள்ளானவன், இசைபெலின் தீர்க்கதரிசி, கலியாவின் உபதேசி, ஜாக்கிரதை ஆணை. நீ கேட்டாலும் சரி, கேட்காவிட்டாலும் சரி, நியாயத்தின் பிறகு இருப்பாய். ஹalleluya. What a wonderful God. So we are living. நான் வாழ்கிற இந்த கடைசி காலம் இது மகா முக்கியமான உன்னதமான ஒரு காலம். இப்படி ஒரு காலத்து பூமிக்கு வரவே வராது. நம்பர் 2, இது இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொல்ல காரியமா அல்ல. இயேசு கிறிஸ்து மத்திய 24 சொன்னது அவருடைய பகிரங்கமான பகிரங்க கூறியது. தேவன் 2021 ஜூலை 24 பேசிக்கொண்டு தேவன் ரகசிய வருகை கூறியது. The secret coming is exclusively only for the beloved bride. ரகசிய வருகை என்பது அவருடைய
மணவாட்டிக்கு மட்டுமே சொந்தம். ஹalleluya. Hallelujah. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஆட்டுக்குட்டியானவராக ரகசியமாய் ஒரு மெய்யான கொண்டாட்டுகள் எங்கே அணையா விளக்கு இருக்கிறதோ, எங்கே ஆதி பருவம் இருக்கிறதோ, எங்கே அராத விஷயம் இருக்கிறதோ, எங்கே அவருடைய ஆழம் இருக்கிறதோ, எங்கே அவருடைய ஞானம் இருக்கிறதோ, எங்கே அவருடைய பரிபூரணம் மறைக்கப்பட்டிருக்கிறதோ, அங்கே பற்றிவர் வருவார். ஹalleluya. அவர் வந்துவிட்டால் காணக்கூடாத அவர் காண்பாள், பேசக்கூடாத பேசுவாள், பார்க்கக்கூடாத பார்ப்பாள், மறைவானது வெளியாகும், ரகசியம் பேசப்படும். ஆட்டுக்குட்டியார் மனைவி ஆயத்தமாவார்கள், ஆவிய மணவாட்டி இணைவார். அதி சீக்கிரத்திலே ஜீவச்சின் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வோம். அவருடைய ராஜரிகமான விருந்திலே கலந்து கொள்வோம். ஆட்டுடைய கலை வீட்டிலே பார்வையாளர்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்கள் பிரகாசத்தில் இருப்பார்கள். இந்த சத்தியத்தை கேட்டு வாழ்கிறவன் மகா பரிசுத்தத்தில் இருப்பான். இதை பேசுகிற அவர் ஆவியானவர் மகாபரிசுத்தத்திலே மணவாட்டியோடு இருப்பார். இந்த ராஜரிகமான மெய்யான கூடாரம் இந்த பூமியிலே அதி சீக்கிரமாய் பூமி விட்டு எடுபட்டு போகும். அதன் பின்பு இந்த பூமிக்கு பட்டயெடுக்கப்படும். வாசலிலே லூசிபர் இருப்பான். நிற்காத அசம்பாவிதங்கள் நடக்கும். அந்நாட்களிலே